ஃபஸ்ட்டு பேஸ் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓவல் இந்த சைஸில் இருக்கணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓவல். சரியா? இப்படி இந்த ஓவல் உங்களுக்கு கரெக்டாக இங்கே ட்ரா பண்ண தெரியலன்னா என்ன பண்ணணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி இப்படி ஒரு லைன், இதுலேருந்து எவ்வளோ கேப் இருக்குது புரியுதா, அதை வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக. சரியா? அதுக்கப்புறம் இங்கே இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டு தான் இதை வந்து இப்படி வரையும். தெரியுதா? இப்படி போட்டுடுறோம். இந்த லைன் இங்கேருந்து வரும், இங்கேருந்து வந்து இங்கே வரும், கீழே இங்கே வந்துடும். தெரியுதா? இங்கே வந்து இப்படி பெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த லைனு இங்கேருந்து வரணும், இந்த திக்னஸ் பார்த்துக்கணும். ஓகே, கரெக்டாக இங்கேருந்து இப்படி வந்து கீழே வரணும், அது நேராக இப்படி கீழே வந்துடும். தெரியுதா? இந்த லைன் வந்து இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஐ வந்து ட்ரா பண்ணும் கரெக்டாக இந்த இடத்துல ஐ. சரியா? அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துலேருந்து இதோட விங்ஸ். தெரியுதா? கரெக்டாக இது வந்து இதில் இப்படி ஒரு லைன் மட்டும் பண்ணி போட்டுட்டு இந்த லைன் இங்கேருந்து வரும். பாருங்கள், ஃபஸ்ட் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள், அப்புறம் நீங்கள் ட்ரா பண்ண போதும். அதுக்கப்புறம் இந்த லைன் ஓகே. இந்த லைன் இருக்குல்ல, கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இப்படி வரும். புரியுதா? இது வரைக்கும் வந்துடும். போட்டுட்டு இந்த லைன் இதில் கரெக்டாக இப்படி கட் பண்ணும். அதே மாதிரி இதுவும் ஓகே. இப்போ நம்ம வந்து ஷேடிங் பண்ணுறோம். ஷேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைன்ஸை ஒட்டி வந்து நம்ம லைட்டாக வந்து ஷேட் பண்ணணும். எடுத்த உடனே டார்க் ஷேட் பண்ண வேண்டாம், லைட் ஷேட். பென்சிலை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஷேடு வந்து ப்ராப்பராக வரும். ஸோ கரெக்டாக அந்த லைனோட எட்ஜஸில் மட்டும் லைட் ஷேட். ஃபுல்லாகவே பென்சில் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். பென்சிலை ரொட்டேட் பண்ணக்கூடாது, பென்சில் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு கை மட்டும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் ட்ராயிங்கு, அனிமல்ஸ் ட்ராயிங்கு, அப்புறம் பென்சில் ஷேடிங், ஜென்ரல் பென்சில் ஷேடிங் எல்லாமே ஷேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த டெக்னிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ஒயிட் இருக்குதோ அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஷேட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் விட்டுட்டு மீதி இடம் எல்லாமே நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்த டார்க் பண்ணால் அங்கே அந்த இடத்துல ஒரு 4-5 டைம் நீங்கள் வந்து பென்சிலை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது அந்த இடம் டார்க் ஆகிரும். சில இடத்துல லைட்டாக பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஷேட் அப்ளை ஆகும். அதுலேயே நீங்கள் லைட்டாகவே ஷேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும், டோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டார்க் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பென்சில் எடுத்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல பேப்பர் வந்து பள்ளமாயிரும், மேபி பேப்பர் வந்து கிளியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, டார்க் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது மேலேயே எகெயின் ஸ்லோவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். பென்சிலை ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கிடச்சிரும். ஓகேவா?